வெல்கம் டு யுவன் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 7 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஏ ஈக்குவல் டு 3275 அப்படிங்கிற ஒரு 2x2 மேட்ரிக்ஸும் அண்ட் பி ஈக்குவல் டு -1 -3 5 2ங்கிற இன்னொரு 2x2 மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் AB the whole inverse equal to B inverse A inverseங்கிற மேட்ரிக்ஸ் ரெண்டும் ஈக்குவல்ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரைட், இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? AB the whole inverse. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு அதில் ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் தேவை. ஏன்னா ஏங்கிற மேட்ரிக்ஸும் பிங்கிற மேட்ரிக்ஸும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏபிங்கிற மேட்ரிக்ஸுக்கு தான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க 3275 அண்ட் பிங்கிற மேட்ரிக்ஸை செகண்டில் எழுதிக்கோங்க -1 -3 5 2. ரைட், நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். ரைட், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிடுங்க, செகண்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -1 3 is 3. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2 5 are 10. அதே ரோ வச்சு செகண்ட் காலம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 3s are -9 + 2 2s are +4. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அகைன் ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். செகண்ட் ரோவில் என்ன இருக்குது? 7 5 -1 5. ஃபஸ்ட் நம்பர் என்ன? -1 7 7. செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5 5s are 25. ரைட், அதே ரோ வச்சு நெக்ஸ்ட் காலம் 7 3s are 21. அகைன் +5 2s are +10. ரைட், நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்? 10லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7. அகைன் -9லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் -5. அகைன் 25லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணால் +18. அதே மாதிரி 21லேருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணால் -11. சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் கேர்ஃபுல்லாக சைனை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ரைட், இதுதான் நம்மளுக்கு தேவையான ஏபிங்கிற மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ஏபிங்கிற மேட்ரிக்ஸுக்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம். இப்போ இங்கே ஏபிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. ரைட், அப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏபிங்கிற மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க 7 -5 18 -11. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ரைட், இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 7 11s are -77 மைனஸ் அண்டு 5 18s are என்ன கிடைக்கும்? -90. பட் நம்மளுக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கனால அது +90 மாற்றிக்கோங்க. ரைட், இப்போ 90லேருந்து 77 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? நம்மளுக்கு 13. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி வேல்யூ என்ன கிடைச்சாச்சு? 13. இது நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா எப்போவுமே நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் ஜீரோவாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கிடைக்கும். ரைட், அப்போ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏபிங்கிற மேட்ரிக்ஸு 2x2 மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு லீடிங் டைனலுக்கு பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு செகண்ட் டைனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ரைட், இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி லீடிங் டைனல் என்ன சொன்னேன்? லீடிங் டைகனல் 7 -11. இப்போ நீங்கள் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா -11 7 அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அண்டு நெக்ஸ்ட்டு சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா செகண்ட் டைகனலுக்கு -5 +5 மாறிடும், +18 -18 மாறிடும். ரைட், இதுதான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. இப்போ நம்மளுக்கு ஏபிக்கு இன்வர்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஏபிக்கு இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஆல்ரெடி 13. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இஸ் 13. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி 13 அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி என்ன? -11 5 -18 அண்டு 7. ரைட், இதுதான் நம்மளுக்கு ஏபிக்கு இன்வர்ஸ். இதுதான் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ. அதனால் இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். ரைட், ஃபஸ்ட்டு இதில் ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஏ இன்வர்ஸுக்கான ஃபார்முலா என்ன? 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதில் ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன? நம்மளுக்கு 3 2
7 5 ரைட் 3 2 7 5 ரைட் 2 cross 2 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 3 5 சார் 15 மைனஸ் 7 2 சார் 14. 15லேருந்து 14 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும் 1. நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன, ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் ஏ ஃபஸ்ட்டு லீடிங் டைகனலுக்கு பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அண்டு செகண்ட் டைகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ -2 -7 இதுதான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ ஏ இன்வர்ஸ் என்ன அப்படிங்கிறத அப்ளை பண்ண போகிறோம். ஏ இன்வர்ஸ் என்ன நம்மளுக்கு, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ 1 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேல்யூ 5 -2 -7 3 ரைட். அப்போ 1 பை 1 வேல்யூ 1 தான். அப்போ 1 இன்ட்டு 2 cross 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும் ரைட். அப்போ அந்த ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 5 -2 அண்டு -7 3. இதே மாடலில் நமக்கு பி இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பி இன்வர்ஸுக்கும் அதே ஃபார்முலா தான் 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. இப்போ பி டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற பிங்கிற மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ப்ராக்கெட்டில் எழுதிடுவோம். டிட்டர்மினன்ட் ப்ராக்கெட்டில் எழுதணும்னா -1 -3 அண்டு 5 2 ரைட். நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். -1 2 is 2 -5 3 சார் 15. ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால அது +15 மாறிடும். அப்போ 15 -2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 13 ரைட். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் நெக்ஸ்ட்டு பி, அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிக்கணும்னா பிங்கிற மேட்ரிக்ஸுக்கு லீடிங் டைகனலுக்கு பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அண்டு செகண்ட் டைகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போது பிளேஸ் சேஞ்ச் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 2 -1 அண்டு சைன் சேஞ்ச் பண்ணால் +3 -5 இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. இப்போ நமக்கு பி இன்வர்ஸ் என்ன அப்படிங்கிறத அப்ளை பண்ண போகிறோம். பி இன்வர்ஸ் என்ன 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வேல்யூ 13 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி வேல்யூ 2 3 -5 -1 ரைட். இப்போ நமக்கு தேவையான ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸுங்கிறது ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. இதை மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஃபஸ்ட்டு பி இன்வர்ஸ் இன்ட்டு நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ். இது சேஞ்ச் பண்ணிட வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு வந்து பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது தான் ஆர்டர். அப்போ பி இன்வர்ஸுங்கிற வேல்யூ என்ன 1 பை 13 இன்ட்டு 1 2 cross 2 மேட்ரிக்ஸ் யார் 2 3 -5 -1 இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸுக்கான மேட்ரிக்ஸ் என்ன நம்மளுக்கு 5 -2 -7 3 5 -2 -7 3. இப்போ 2 cross 2 மேட்ரிக்ஸுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ண என்ன வரும், இந்த 1 பை 13 அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க, செகண்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 2 5 சார் 10 அண்டு 3 7 சார் 21. அதே மாதிரி ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 2 சார் 4 அண்டு 4 3 3 சார் 9. அண்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -5 5 சார் 25 அண்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 7 is 7. அதே ரோ வச்சு செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 2 சார் 10 -1 3 is 3 ரைட். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 1 பை 13 இன்ட்டு 21லேருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும் -11, 9லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 5, 25லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணால் -18, 10லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும் 7 ரைட். இதுதான் நம்மளுக்கு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸினுடைய மல்டிப்ளிகேஷன் வேல்யூ. இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் 2. ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சிருந்தோம். என்னென்னு பாருங்கள் 1 பை 13 இன்ட்டு -11 5 -18 7. அதே மாதிரி தான் ஈக்குவேஷன் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 பை 13 இன்ட்டு -11 5 அண்டு -18 7 ரைட். இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டெப்பு. ஃப்ரம் 1 and 2 A be the whole inverse equal to B inverse A inverse. லாஸ்ட் கண்டிப்பாக வெரிஃபை தட் ஆர் ப்ரூவ் தட் சம்மில் கண்டிப்பாக என்ன கொடுத்து கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டிப்பாக எடுத்து எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.